Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. காவல்துறை நாங்க அதை உறுதிப்படுத்திட்டு அவர் கல்லுதான் இறக்குனாருன்னு கல்லா பதநீரான்னு ஒரு கேள்வி வருது. அது கல்லுதான் அப்படின்னா நாங்க அவர் மேல வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 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 வார்த்தையிலிருந்து அரசு பயற்படுகிறதுன்னு அர்த்தம். அரசு அஞ்சுகிறது, சீமானை கைது செய்வதற்கு அஞ்சுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, புலால் உண்ணாமையும் கூட அதிகாரப்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர். அதனால இன்னைக்கு நம்ம மாமிசம் உண்பதை யாருமே பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதில்லை. கல் என்பது போதையறக்கூடிய பொருள், அதை நிச்சயமாக வரவேற்கக்கூடாது என்பது போல மறுத்தார் என்பதாக கொள்ளக்கூடாது. அவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கு. அவர் டாஸ்மார்க்கையும் ஒழிக்கணும், கல்லையும் சேர்த்து ஒழிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவர் இதை சொன்னாரே ஒழிய, அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அவர்கள் முன்னெடுத்தது தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்றாங்க. எனவே அவர் டாஸ்மாக் பத்தி பேசின மாதிரியே தெரியல. இல்ல, பொருள் என்ன? அதற்கு பின்னால் கலைஞர் தலையெடுத்த பின்னால், கலைஞர் ஆட்சிக்கு பின்னால் அது அரசுக்கு ஒரு பெரும் வருவாய் தரக்கூடிய ஒரு நிலையாக அது மாற்றப்பட்டது. அதுதான் மதுவிலக்கு என்பது நீக்கப்பட்டு மது கொண்டு வரப்பட்டதுடைய நோக்கம் அரசுக்கு ஒரு பெரும் வருவாயாக இருக்கிறது என்கின்ற அந்த நிலைப்பாடை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்தது பின்னால் அதை இன்று வரை அதை என்ன செய்ய முடியல. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட கருப்பு துணியை கட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க? டாஸ்மார்க்கை மூடுனாங்க. இப்ப அவர் என்ன உறுதி கொடுக்குறாருன்னா, இப்ப எந்த பணியறிகளும் அப்படி பண்றது கிடையாது, நாங்க போலீஸ்க்கு மாமூல் கொடுக்கிறது. இப்பயும் நான் சொல்றேன், இப்ப மாணவர்களும் இளைஞர்கள் நாங்க கல்லுக்குடி ஆரம்பிக்க போறோம், சீமான் சொல்லிட்டாருங்க, எங்க அண்ணன் சொல்லிட்டாரு என்று அவர் தொடங்க முடியுமா? அதை ரசிக்க முடியுமா? அவரு அது தூண்டுற மாதிரி இருக்குதானே. அதுதான் தவறு. அப்ப பி. சண்முகம் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா சரியில்லை. ஏன்னா கேரளாவில் சொல்றாங்க, கேரளாவில் மது என்பது வரவேற்கப்படுகிறது, கல்லு விற்பனை ஏற்கப்படுகிறது, அது ஒரு குடும்ப பானம் என்று கூட சொல்றாங்க. டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்கிறவங்களுக்கு கல்லை குறை சொல்றதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இப்ப அவர் கல்லை 3 நேரம் உணவா சாப்பிட முடியும் சொல்றாங்கல்ல. இப்ப மீன் பிடிக்க போறாங்க தொழிலாளிகள், மீன் பிடிக்க போறவங்க 3 நேரம் மீன் திங்கன்னு சொல்ல முடியுமா? அது உணவுன்னு சொல்லிடலாமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மரியாதைக்குரிய பேராசிரியர் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். கல் போதை பொருளா, உணவுப் பொருளா? உங்கள் பார்வையில் கல் எப்படிப்பட்ட பொருள்? இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயம். கல் என்பது தொடக்க காலத்திலிருந்து நம்ம யோசிக்கணும், மக்களுடைய வாழ்வியலில் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக தான் இருக்குது முதல்ல. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் சோமபானம், சுறாபானம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. புராண காலத்திலேயே தேவலோகத்து மக்கள் எல்லாம், அதாவது தேவர்கள் எல்லாம் இந்த மது உண்பதை ஒரு கொண்டாட்டமாக வைத்திருந்தார்கள். இது புராணத்தில் பதிவு செய்யப்படுகின்ற விஷயம். அதே போல் நம்முடைய தமிழ் இலக்கிய மரபிலையும் கூட போர்க்காலங்களில் ஒரு நடைமுறை இருக்குது, ஒரு துறை இருக்கிறது. அதுக்கு பேர் உண்டாட்டுன்னு பேர். உண்டாட்டு என்று சொன்னால் கல் உண்டு எல்லோரும் ஆடி பாடி மகிழ்வது. இது போர்க்கால நடைமுறைகளில் வெற்றியின் நிமித்தமாக காட்டப்படுகின்ற ஒரு காட்சி. இது ஒன்று நாம் பார்க்கிறோம். அதே போல் புறநானூற்றில் நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் எங்கு பார்த்தாலும் இந்த கல்லுக்கு தட்டுப்பாடு கிடையாது, கட்டுப்பாடு கிடையாது, தவறாகவும் எண்ணப்பட்டதும் கிடையாது. இதுதான் நிலை. அதனால தான் சிறிய கட்பெரினே எமக்கையும் மன்னேன்னு சொல்லி ஔவையார் அதியமானை பார்த்து படுறாங்க. கொஞ்சம் போல கல் இருந்தால் கூட எனக்கு தந்து நான் குடிப்பதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவன் அதியமான் என்று அதியமானோடு உண்ட அந்த நட்பை, அந்த அவனுடைய பேருள்ளத்தை காட்டுவதற்கு இந்த கல்லை மையமாக பயன்படுத்துவாங்க. இதுதான் சங்க காலங்களில், சங்க காலத்துக்கு முன்னால் இருந்த நடைமுறைகள். அது ஒரு போதைப் பொருளாக பார்க்கப்படாத ஒரு காலம். உழைக்கும் மக்களுக்கு ஒரு உடல் உறுதியை தருகின்ற ஒரு உணவுப் பொருளாகத்தான் இருந்தது. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இரவிலே ஆக்கப்பட்ட சோறை அந்த வடி தண்ணியை உள்ளே ஊற்றி மறுநாள் சாப்பிடுகின்ற பொழுது பழைய சோறு என்பதாக நீராகாரமாக குடிக்கின்ற வழக்கம் நம்மகிட்ட இருக்கு. என்ன வேறுபாடு? முதல் ஆக்கியில் சோற்றில் வடித்த கஞ்சியை உள்ளே ஊற்றி மறுநாள் காலையில் குடிக்கின்ற பொழுது என்ன மாற்றம் நிகழ்கிறது என்று கேட்டால் புளிப்புச்சுவை கூடுகிறது. அதுதான் முக்கியமானது. பாக்டீரியாக்களுடைய அந்த செயல்பாட்டினால புளிப்புச்சுவை கூடுகிறது. அது ஒரு சுவையாகவும் உடலுக்கு நலம் தருகின்ற விஷயமாகவும் பார்க்கிறார்கள் பழைய சோறை. அதுபோல தான் பதநீர் என்கின்ற பனைமரத்தில் அல்லது தென்னை மரத்தில் வரக்கூடிய அந்த சாறு, இயற்கையாக வடிகின்ற சாறு இனிப்பு சுவையுடையது, நல்ல திகட்டக்கூடிய இனிப்பு சுவையுடையது. அதில் சுண்ணாம்பை கலந்து விட்டால் அந்த ரசாயன மாற்றங்கள், அந்த வேதியியல் மாற்றங்கள் நிகழாமல் இனிப்பாக பருகுகின்ற ஒரு பதநீராக இருக்கிறது, பதப்படுத்தப்பட்ட நீராக இருக்கிறது.
ஆனால் அந்த சுண்ணாம்பை நாம் தடவாமல் விட்டுவிட்டால் அந்த உணவு என்ன செய்கிறது? புளிப்பு ஏறி வேறொரு சுவையை தருவதாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த புளிப்பு ஏறிய பின்னால் அந்த சுவையுள்ள அந்த உணவு என்னாகிறது? வேறொரு மாற்றத்துக்கு அடைந்து ஒரு மனதிலே ஒரு கிறக்கத்தை, ஒரு மயக்கத்தை தருவதாக உணரப்படுகிறது. இதுதான் உணவு இன்னொரு வடிவத்தை பெறுகின்ற நிலை. ஆனால் இது ஒரு அளவோட, ஒரு மட்டோட, மட்டுனாலே மதுன்னு தான் பேர், மட்டு என்று சொன்னாலே ஒரு அளவோடு இருக்கின்ற நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ அளவு என்பது ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வள்ளுவன் சொல்லுகின்ற பொழுது கூட அளவு என்பது ரொம்ப முக்கியமானது என்கிறான். உணவாக இருந்தாலும் கூட அதுதான் ரொம்ப முக்கியமானது. உணவாக இருந்தாலும் கூட அளவு என்பது ரொம்ப முக்கியம் என்கின்ற மனநிலையில் வாழ்ந்த காலம் அது. அன்றைக்கு ஒரு பெரிய பக்க விளைவை உண்டு பண்ணலை. ரொம்ப முக்கியமானது அதுதான். அதற்கு பின்னால் சமய செல்வாக்கு வந்த பின்னால், சமயங்களினுடைய ஆதிக்கம் வந்த பின்னால் இதனுடைய பார்வை மாறுகிறது. அதுதான் திருவள்ளுவர் காலம், மணிமேகலை காலம், சிலப்பதிகார காலம். எனவே அவர் புலால் உண்ணாமையும் கூட அதிகாரப்படுத்தி இருக்கிறார் வள்ளுவர். அதனால் இன்றைக்கி நம்ம மாமிசம் உண்பதை யாருமே பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுபோல் அவர் கல்லுண்ணாமையை வைத்தார். 10 குறள்களை கல்லுண்ணாமை கடிந்தார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் மணிமேகலையில் கல்லுண்டு மயங்கி தெருவிலே கண்டபடி பேசி தெரிகின்ற ஒரு சமண துறவியை பற்றி, குளியாதவனை பற்றி, மற்றவர்களை பற்றி பேசுகின்ற பேச்செல்லாம் நம்ம பார்க்குறோம். அது ஒரு வகையான பார்வை. அதே போல் தான் சிலப்பதிகாரத்தினுடைய கதையினுடைய நுட்பமான நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாது என்கிற சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் மிதமிஞ்சிய பரத்தமை இருக்கிறது. அதனால தான் கோவலன் மாதவிக்கு பின்னால் போய் தன்னுடைய செல்வமெல்லாம் இழந்து புகார் நகரத்தை விட்டு மதுரைக்கு செல்லக்கூடிய சூழல் உருவானது. சரி, அங்கே போய் என்னாச்சு? அங்கே பாண்டிய மாதேவனுடைய சிலம்பை திருடிய பொற்கொல்லன் அந்த களவை மறைப்பதற்கு என்ன செய்கிறான்? கோவலன் மீது பழி சாட்டுகிறான். பழி சாட்டிய பின்னால் நிகழ்வு என்ன நிகழ்வு நடக்கிறதுனா கொலை நிகழ்வு நடக்கிறது. இந்த கொலை நிகழ்வுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு குடிகாரன் காரணமாக இருக்கிறான். 2 காவலர்களை கூட்டி பொற்கொலை என்ன செய்யறான்? அவன் தான் திருடன் கை காட்டுகின்ற பொழுது விவாதம் நடந்து கொண்டு இருக்கிறது. அவனை பார்த்தா திருட மாதிரி தெரியலையே என்று விவாதம் நடக்கின்ற பொழுது, இந்த விவாதத்திற்கு இடையில் இதை பற்றி பொருட்படுத்தாமல் ஒரு மது உண்டு மயங்கி ஒரு என்ன செய்யறான்? உடனடியாக போய் வெட்டிடுறான். அப்போ படிப்படியான தீமைகளிலிருந்து ஒரு மிக முதிர்ந்த தீமை உண்டாவதற்கு ஒரு மது தான் காரணமாக இருக்கிறது என்பதை காட்டித்தான் இந்த ஜாமராட்சியமே விழுந்து விடுகிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க இதையெல்லாம் நம்ம உலகளவில் பார்க்கின்ற பொழுது இங்கே நமக்கு ஏன் இது ஒரு பெரிய சிக்கலாக மாறுகிறது என்று வருகின்ற பொழுது தான் இந்த கேள்விக்கு நம்ம விடை காண வேண்டியிருக்குது. அதுதான் எங்கள் முக்கியமானது. ஏன்னா அந்த போதை தருகின்ற மது, கல் என்று வருகின்ற வரலாற்றிலே இப்படியெல்லாம் கடந்து பார்க்கின்ற பொழுது இன்னைக்கு முற்றிலும் மாறானதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சீமான் கல் இறக்குனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல அவர் இறக்குனது கல்லா இல்ல பதநீரா அதை செக் பண்ணிட்டு நாங்க கல்லா இருந்தா அவர் மேல வழக்கு பதிவு செய்வோம்னு அந்த இடத்துல காவல்துறை பதிவு செஞ்சிருக்காங்க. அது சீமானை பொறுத்தளவுல அவர் மது உண்பதற்கு ஆதரவாக அல்லது கல்லுக்கு ஆதரவாக இறங்கிட்டாருங்கிறது பொருள் அல்ல. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாஸ்மார்க்கை திறந்து வச்சு 4 பெரும் பணக்காரர்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசு, டாஸ்மார்க்கை வீதி திறந்து வச்சு இளைஞர்களையும் பிள்ளைகளையும் கெடுக்கக்கூடிய இந்த அரசு, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பனையேறி தொழிலாளர்கள் பிழைப்பதற்கான நிலையை ஏன் உருவாக்கக்கூடாது? கேள்வி அதுதான். அதாவது ஒரு பெரும் பணக்காரர்களாக இருக்கின்றவர்களை மேலும் பெரும் பணக்காரர்களாக ஆக்குவதற்கான அந்த மது உற்பத்தியாளர்களை வைத்திருப்பவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து ஒரு அரசு என்ன செய்கிறது? மதுவை வீதியெல்லாம் திறந்து விடுகிறது. அப்போ அதில் இல்லாத தீமையா இந்த கல்லில் விடும் என்கிற கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிறணும். அவருடைய கேள்வியினுடைய நியாயம் இதுதான். நீங்கள் டாஸ்மார்க் இழுத்து அடைச்சிட்டீங்கன்னா கல்லை பற்றி பேச போகிறது கிடையாது. சரியா? டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கிறீங்க, 4 கோடீஸ்வரன் பெருங்கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கிறான். ஆனால் உடல் உழைப்பை கொடுத்து உயிரை கொடுத்து பனையில் ஏறி அவர்கள் இறக்கி கொடுக்கக்கூடிய பதநீரோ கல்லோ நொங்கோ பொதுமக்களுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அதை நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது? அதைத்தான் கேள்விக்குள்ளாக்குறாரு. அப்போ அந்த நோக்கத்தை பார்க்கணும். நோக்கம் என்பது கல்லை இறக்கி எல்லாரும் குடிச்சிட்டு இருங்கன்னு பொருள் அல்ல. இந்த பெருந்தீமைக்கு இது சாதாரணமானது தானே, இதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க என்கிற கேள்வியில் எழுந்த அந்த கோபம் தான் அந்த செயல்பாட்டுக்கான காரணம். அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும், இல்லையா? காவல்துறை நாங்க அதை உறுதிப்படுத்திட்டு அவர் கல்லுதான் இறக்குனாருன்னு கல்லா பதநீரான்னு ஒரு கேள்வி வருது. அது கல்லுதான் அப்படின்னா நாங்க அவர் மேல வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 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 வார்த்தையிலிருந்து அரசு பயன்படுகிறதுன்னு அர்த்தம். அரசு அஞ்சுகிறது.
சீமானை கைது செய்வதற்கு அஞ்சுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளிப்படையாக நான் கல் இறக்குகிறேன், நான் கல்லை உண்கிறேன், முடிந்தால் என்னை என்று வேணாலும் செய்து பாருங்கள் என்று பலருக்கும் மத்தியில் இருந்து கொண்டு அதை செய்கின்ற பொழுது அதற்கு இன்னொரு விசாரணையோ அல்லது இன்னொரு சோதனையோ தேவையா? எனவே இந்த நிச்சயம், அதாவது அவரே சொல்லுகின்ற பொழுது என்ன கற்பாம், எல்லாருக்கும் மத்தியில சொல்றாரு, எல்லாரும் அதை என்ன செய்றாங்க, முன்னெடுக்கிறாங்க. அது ஒரு போராட்ட வடிவமாகத்தான் முன்னெடுக்கிறாங்களே ஒழிய அதை வேற இது கிடையாது. அப்ப இது வெளிப்படையா தெரிந்த பின்னால ஒரு காவல்துறை அதிகாரி நாங்க அது கல்லா பதநீரான்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றது என்பது அது ஒரு சரியா தெரியல, சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கு. அதனால அரசனுடைய பின்வாங்கலாகத்தான் நான் அதை பார்க்குறேன். ஓகே. ஆனா இதே மாதிரி கல் போராட்டத்துல கல் உரிமை மாநாட்டுல அதே மாதிரி கல் குடிச்சாரு. அப்ப இந்த மாதிரி எந்த வழக்கும் போடுறது? அதுதான், அது நல்லசாமி போன்றவர்கள் ஆதரவாக பல ஏடுகளை முன்னெடுக்கிறாங்க, பல போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் தான் காரணம். டாஸ்மார்க்கை வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எளிய மக்களினுடைய இந்த உணவோ அல்லது உழைப்போ அல்லது அவளுக்குரிய வரும்பாடியோ ஏன் இதை பற்றி பொருட்படுத்த மாட்டேங்கிறீங்க என்பதும் கேள்வி. அப்போ அரசுக்கு வருமானம் குறையும்னு நினைக்கிறீங்களா, அல்லது கார்பரேட்டுகளுக்கு வருமானம் குறையும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதிகாரிகளுக்கு வருமானம் குறையும்னு நினைக்கிறீங்களா, எளிய மக்களுக்கு வருமானம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இத்தனை கேள்விகளில் அவங்களுடைய போராட்டம் மையமிட்டிருக்கு. அதனால் இங்கே கல்லுக்கான பிரச்சனையாக இது இல்லை, இது ஒரு அரசியலாக மாறுகிறது. அதான் உதாரணமாக சுதந்திர போராட்டத்திற்கு முன்னும் பின்னும் காலகட்டத்தை எடுத்து பாருங்க. அப்போ காந்தி போன்றவர்கள், ராஜாஜி போன்றவர்கள், காமராஜ் போன்றவர்கள் எல்லாருமே கடுமையாக இந்த மதுவிலக்குக்காக போராட்டம் பண்ணினாங்க, சிறையெல்லாம் சென்றிருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில் இருந்து அண்ணா வரைக்கும் அந்த இதை தக்க வச்சுக்கிட்டு இருந்த நிலை, பெரியார் கூட இரட்டை நிலைப்பாடு நம்ம பார்க்க முடியும். ஆரம்ப காலத்தில் அவர் இயல்பாக மதுவை பற்றி பெருசாக எடுத்துக்கிறல, ஏன்னா அவங்களுடைய தோழர்களும் அவர்கள் எல்லாருமே ஒன்றாக இருக்கின்ற பொழுது மது உண்டு கழிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால் காந்திய கொள்கையில் அவர் ஈடுபாடு கொண்டு தென்னமரங்களை, தன்னுடைய சொந்த தோப்பில் இருக்கிற தென்னமரங்களை எல்லாம் வெட்டினார், அதற்கு ஆதரவாக, மது விலக்குக்கு ஆதரவாக வெட்டினார் சொல்கிறார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் மது என்பது ஒரு பெருந்தீமையாக கருதப்பட்டது. அதற்கு பின்னால் கலைஞர் தலையெடுத்த பின்னால், கலைஞராட்சிக்கு பின்னால் அது அரசுக்கு ஒரு பெரும் வருவாய் தரக்கூடிய ஒரு நிலையாக அது மாற்றப்பட்டது. அதுதான் மதுவிலக்கு என்பது நீக்கப்பட்டு மது கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கம் அரசுக்கு ஒரு பெரும் வருவாயாக இருக்கிறது என்கின்ற அந்த நிலைப்பாடை கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்தது பின்னால் அதை இன்று வரை அதை என்ன செய்ய முடியல, விளக்க முடியலை. அந்த அளவுக்கு அது என்ன செய்யுச்சு, அரசனுடைய பொருளாதார வருவாயில் நலத்திட்டங்களினுடைய ஒரு மையமாக மாறிவிட்டது மது என்பது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்ய முடியும்? உதாரணம் பாருங்களேன், ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தோட கருப்பு துணியை கட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, டாஸ்மார்க்கை மூடுனாங்க. உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு பாடகர் கோவன் தெரியும், ஊத்து குடித்த உத்தமின்னு சொல்லியெல்லாம் ஒரு முதலமைச்சரை பாடினார், மேடையில் பாடினாங்க, வீதிதோறும் பாடினாங்க. இன்றைக்கி அவர் எங்கே போனார்? ஊற்றி கொடுத்த உத்தமர் ஸ்டாலின் அவர் பாட முடியுமா? பாடுறாரா? ஏன் பாடலை? மறந்து விடும். இன்றைக்கு ஜெயலலிதா காலத்திற்கு பின்னால் ஸ்டாலின் காலத்தில் அது முற்றிலும் மாறிவிட்டது. என்னவாக மாறிவிட்டது என்று கேட்டால், இது அரசுக்கு வருகின்ற வருவாயாக மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் மிதமிஞ்சிய வருவாய் தரக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அடையாளம் காணப்பட்டு விட்டது. அது முக்கியமானது. கலைஞர் காலத்திலையும் அதுக்கு பின்னாலேயும் அது அரசுக்கு வருவாய் தரக்கூடிய ஒரு நிலை, அவ்வளவுதான். அதனால் அதை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மையமாக அது திகழ்கிறது. முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகள் எல்லாருக்குமே பங்கு போடுற அளவுக்கு மிகப்பெரிய, இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய, உங்களுக்கு தெரியும் அமலாக்கத்துறையினுடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு போய் வளர்ந்து நிற்கிறது, அது எப்படி ஆக்டோபஸ் போல பலரை உள்வாங்கி இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. எனவே இது அரசினுடைய வருவாயை தாண்டி, கார்ப்பரேட்டுடைய மிகப்பெரிய வருவாயை தாண்டி இன்றைக்கு அரசியல்வாதிகள், அதிகாரிகள் முதலான அத்தனை பேருடைய மிதமிஞ்சி கொள்ளடிக்கக்கூடிய ஒரு மையமாக இருப்பதனால் இன்றைக்கு அது முக்கிய பிரச்சனையாக மாறி நிற்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளலாம். ஓகே. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் சர்ச்சை கருத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் இப்படி பேசினோன்னே இப்போவும் கல்நலசாமி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அது மது இல்லை போதை பொருள் விஷம்னு நிரூபிங்க, 10 கோடி தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அதற்கு பின்னால் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் புகையில்லா தமிழகம், புகையில்லாத தேசம், மது இல்லாத மாநிலம் என்றெல்லாம் தொடர்ந்து முழக்கமிட்டு வருகிறார்கள். அதை நான் பார்க்குறோம். இந்த வரிசையோடு தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய நிலைப்பாட்டை பார்க்கணும். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக இருக்கிறான்னு பொருள் அல்ல,
கல் என்பது போதையறக்கூடிய பொருள், அதை நிச்சயமாக வரவேற்கக்கூடாது என்பது போல மறுத்தார் என்பதாக கொள்ளக்கூடாது. அவருடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக மதுவிலக்கு. அவர் டாஸ்மார்க்கையும் ஒழிக்கணும், கல்லையும் சேர்த்து ஒழிக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவர் இதை சொன்னாரே ஒழிய, டாஸ்மார்க்கெல்லாம் வரவேற்று கொண்டு கல்லை அவர் நிராகரிக்கிறாரு, கல்லை மட்டும் போதை தரும் பொருளாக அவர் பாவித்து பேசுகிறாரு என்பதாக கொள்ளக்கூடாது. அப்படி சொல்லலை அவர். ஏனென்றால் மது உண்ட மயக்கத்தினால் அல்லது போதையினால் தங்களுடைய முன்னோர்கள் பலர், ஏழை எளிய மக்கள் பலர் தங்களுடைய விளைநிலங்களை இழந்த வரலாறு இருக்கிறது. அதை அவர் அறிந்திருக்கிறார். அதே போல தான் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் சொல்லுவாங்க, குடிச்சு உடம்பை கெடுத்த, குடும்பத்தை கெடுத்த, உன்னுடைய உடமையாக இருந்தக்கூடிய நிலபுலன்களை எல்லாம் இழந்தீங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு அவர்கள் முன்னெடுத்தது தான் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் சொல்றாங்க. எனவே அவர் டாஸ்மாக் பத்தி பேசின மாதிரியே தெரியல. இல்ல, பொருள் என்ன, அதான் கல்லை நிராகரிக்கிறாருன்னா அவர் டாஸ்மார்க்கையும் நிராகரித்தான் இது பண்றாங்க. ஏன்னா டாஸ்மார்க்கை வரவேற்று பேசினாங்க அவருக்கு கிடையாது. அவருடைய மனதில் என்ன பொருள்னா, டாஸ்மார்க்கு எவ்வளவு தூய்மையானதோ அதே போலதான் கல்லை நிராகரிக்கப்பட வேண்டியதுங்கிற பொருள் தான் சொல்றாரு. ஏன்னா டாஸ்மார்க்கை வரவேற்றுட்டு இதை நிராகரிச்சான்னு சொல்ற பொருள் நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி அவர் சொல்லவும் மாட்டார் என்பது தெரியும். எனவே அந்த வகையில் நல்லசாமி அவர்கள் என்ன சொல்றாங்க, இது உணவுப் பொருள், இந்த மண்ணினுடைய எளிய மக்களுடைய உணவுப் பொருள், இதை போதைப் பொருள் என்று யாராவது நிரூபித்து விட்டால் நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு 10 கோடி பரிசு தரங்கிற மாதிரி சொல்கிறது என்பது அவருடைய நிலையிலிருந்து அவர் சொல்கிறார். ஆனால் உண்மையிலேயே அதனுடைய தன்மை பதநீரில் இருந்து வேற ஒரு வடிவம் பெறுகின்ற பொழுது அது நரம்புகளை மயக்கக்கூடிய அல்லது அறிவை மயக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது. அது அதனுடைய விளைச்சலை பொறுத்து, அதில் சேர்க்கக்கூடிய பொருளை பொறுத்து இன்றைக்கு மாறிப்பட்டு விட்டது. ஏனென்றால் பதநீர் கல்லாக மாறுகின்ற பொழுது பெரிய கெடுதி கிடையாது. ஆனால் வணிக நோக்கமாக மாறுகின்ற பொழுது ஒரு பனையேறி ஒரு விவசாயியை தான் கருதப்படுகிறான். அப்போ ஒரு விவசாய கருதப்படுகின்ற பனையேறி தன்னுடைய மனப்பூர்வமான அந்த தொழிலை எளிய மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதுவே இன்னொரு வியாபாரி கைக்கு மாறுகின்ற பொழுது, பனையேறி கையிலிருந்து ஒரு வியாபாரி கைக்கு மாறுகின்ற பொழுது அவன் வணிக நோக்கத்தில், லாப நோக்கத்தில் வேறொரு சில பொருட்களை என்ன செய்கிறான், அதில் கலப்படம் செய்து விற்கக்கூடிய நிலை வருகின்ற பொழுதுதான் அது தீமையினுடைய இன்னொரு பகுதியை தொடுகிறது. அது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் தடை செஞ்சதா சொல்றாங்க. ஆனா இப்ப அவர் என்ன உறுதி கொடுக்குறாருன்னா, இப்ப எந்த பனையேரிகளும் அப்படி பண்றது கிடையாது, நாங்க போலீஸ்க்கு மாமூல் கொடுக்கிறது. இப்பயும் நான் சொல்றேன், இப்பயும் பனையேரிகள் பண்ணுவது கிடையாது என்பதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் பனையேரியிடமிருந்து கைமாறி போகின்ற பொழுது, வணிகமாக மாறுகின்ற பொழுது, இருந்தாலும் ஒரு காலத்தில் கள்ளுக்கடை எல்லா இடத்தும் திறந்திருந்தது. அப்ப கள்ளுக்கடையை திறந்திருந்து விற்பனை செய்கின்ற இடங்களில் எல்லாம் பனையேரிகள் தான் இருந்து விற்றார்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுக்கு பனையேறி தான் அவங்களுடைய தொழில். இங்கே உட்காந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. சரியா? அப்போ பனையேரிகள் கைமாத்துறாங்க இன்னொரு சிலர்கிட்ட. அந்த கைமாற்றப்பட்ட நிலையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, வேற ஒரு லாப நோக்கில் கலப்படம் செய்து செயற்கையாக சில இதுகளை பண்ணி என்ன செய்கிறாங்க, விற்க தொடங்குகின்ற பொழுது தான் பிரச்சனை வருது. உதாரணமாக இன்றைக்கி உழவர் சந்தைன்னு வச்சாங்க. உழவர்கள் சந்தையில் யாருமே இருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் சிலர் விவசாய வீட்டு சம்மந்தப்பட்டு இருப்பாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் வியாபாரிகள் தான் என்ன செய்கிறாங்க, இடம் மாற்றி உழவரிடம் பொருளை வாங்கி அங்கே உட்காந்துருக்காங்க. அப்போ உழவர் சந்தை என்று சொல்வது என்பது முழுக்க உழவர்களால் உருவாக்கப்பட்ட சந்தைன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு என்ன செய்கிறாங்க, அங்கே வணிக மையமாக மாறிவிடுகிறது. இது போல தான் இந்த கள் விற்பனைக்கும் ஆகும் என்பதுதான் நிலைப்பாடு. ஓகே, இது தமிழ்நாட்டில் மட்டும் தான் நடக்குதா? இல்ல, எல்லா மாநிலத்திலையும் கல் திறந்து தானே நடக்கிறது. கரெக்ட். அதாவது இதை நம்ம சொல்றது ஏற்றுக்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகம் முழுவதும் அது இருக்கிறது, இந்தியாவில் இருக்கக்கூடாதா அப்படின்னு. இப்போ திருமாவளவன் உங்களுக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில் பெரிய மாநாடு போட்டு கண்டிச்சார். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்ன, இந்தியா முழுவதும் இதை தடை செய்யப்பட வேண்டும், இது ஒன்றிய அரசு முன்னெடுக்கணுங்கிறார். அதுதான் தவறானது. நான் என்ன சொல்கிறேன், எப்பயுமே ஒரு ஸ்டெப்பில் நடந்து போனால் தான் 2வது ஸ்டெப்பு 3வது ஸ்டெப்புன்னு போய் மாடிக்கு போக முடியும். சரியா? அப்போ படிப்படியாக போகணும். அப்போ என்னை சுற்றி இருக்கிறது முதல்ல சரியாகணும். அப்போ தமிழ்நாட்டில் முதல்ல மதுவில் கொண்டு வாங்கினே ஏன் அவர் கோரிக்கை வைக்க முடியலை? திமுகவை சார்ந்தவர்களே அதில் கலந்து கொண்டு செயல்படுகின்ற பொழுது அது ஒரு வேடிக்கைக்குரியதாக மாறிப்போச்சு. அதனுடைய அந்த அந்த உறுதித்தன்மை என்பது அங்கே கேள்விக்குள்ளாயிடுச்சு. அப்போ அடிப்படையில் திருமாவளவன் குறைஞ்சபட்சம் முதல்ல தமிழ்நாட்டில் மதுவில் கொண்டு வாங்க, அதுக்கு பிறகு படிப்படி அடுத்தடுத்த மாநிலம் கொண்டு வந்து ஒன்றிய அரசு நம்ம நெருக்கடி கொடுப்போம், அப்படி பேசியிருந்தா பரவாயில்ல. இது ஒன்றிய அரசு தான் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது தான் அது அரசியலாக இருக்கிறது. மாநில அரசுக்கு ஆதரவாக அல்லது எதிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் அவர் சொல்லுவதாக கொள்ள முடிகிறது இல்லையா? அதை எப்படி சொல்ல முடியும்? அப்போ நம்ம பாதிக்கப்படுறோம் முதல்ல நம்மளை பார்ப்போம், நம்மளை சரி செய்து கொள்ளுவோம், நமக்கான ஆபத்தை நிற்கும், அதுக்கடுத்து மற்றவங்க கேள்வி கேட்போம். இப்போ அரசு சொல்லுது, இப்போ கண்ணை கட்டி கொண்டு டாஸ்மாகை மூடுங்க அப்படின்னு சொல்லி போராடிய இதே அரசு இன்னைக்கு அதை பற்றி பேசவே இல்லை. என்ன செய்ய முடியும்? நினச்சி பாருங்க. அப்போ அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது நீங்கள் என்ன கோஷத்தை முன்வைப்பீங்க இல்லையா?
அப்போ சீமானை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்னா சீமானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக கிடைக்குது அவங்களுக்கு. டாஸ்மார்க்கை திறந்து வச்சிருக்கிறவங்களுக்கு கள்ளை குறை சொல்லுக்கு எந்த அருகதையும் கிடையாது. டாஸ்மார்க்குக்கு மிகப்பெரிய மகுடம் சூட்டி கொண்டு வரவேற்பு செய்து கொண்டு அது இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு வகையான வழிகளிலெல்லாம் வருமானத்தை பெருக்கி ஊழல் செய்து கள்ளை பற்றி குறை சொல்வதற்கோ அல்லது கள்ளுக்கு ஆதரவானவர்களை குறை சொல்வதற்கோ எந்த தகுதியும் இந்த அரசுக்கோ அது சார்ந்தவர்களுக்கோ நிச்சயமாக இல்லை என்பதை உறுதியாக சொல்லலாம். ஓகே. சண்முகம் அவர்கள், அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் அவரும் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, கல்ல 3 வேளை நீங்க குடிக்க முடியுமா? அவரும் கல்லுக்கு எதிராக தான் பேசியிருக்காரு. சரி, அதுக்கும் நல்லசாமி அவர்கள் அதே பதில் தான் சொல்லியிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு மார்க்சிய மாநில தலைவர் செயலாளர் சண்முகம் அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்ணுறாரு. அதாவது ஒரு தனித்துவமான பொது உடைமை இயக்கவாதி மாதிரி சரியாக முன்னெடுக்கிறார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதுக்கு முன்னால் உள்ளவங்க மாதிரி அப்படியே ஒரு 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 சமாதான நடவடிக்கையாக போகிறது கிடையாது. இவர் வந்து தடாலடியாக பேசுகிறார். இப்போ அவர் கல்ல 3 நேரம் உணவாக சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து மீன் பிடிக்க போகிறாங்க தொழிலாளிகள். மீன் பிடிக்க போகிறவங்க 3 நேரம் மீன் திங்கன்னு சொல்ல முடியுமா? அது உணவுன்னு சொல்லிடலாமா? மீன் பிடிக்க போகிறாங்க, அது உணவு பொருளாக இல்லையா? உணவுன்னு ஏற்றுக்கலாமா இல்லையா? சரி, அப்போ 3 நேரம் மீனை சாப்பிடுவீங்களா நீங்கன்னு கேட்டால் சரியாக இருக்குமா? அதுபோல தான் அதுவும் கல் என்பதற்கு 3 நேரம் உணவுப் பொருள்னு சொல்கிறதுனாலேயே அதை வந்து 3 நேரம் சாப்பிடக்கூடிய உணவுன்னு எடுத்துக்கிற வேண்டியதில்லை. உணவுப் பொருள் பல இருக்குது. கூட்டு இருக்குது, காய் இருக்குது, ரசம் இருக்குது, சாம்பார் இருக்குது. ரசம் வச்செல்லாம் ரசத்தை மட்டும் நீ 3 நேரம் சாப்பிடுவான்னு கேட்கக்கூடாது இல்லையா? உணவுப் பொருளினுடைய ஒரு பகுதி அதுவே முழு உணவாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் அது அபத்தமான கேள்வி. அப்படி அல்ல. உணவுப் பொருளுடைய ஒரு வகைப்பாட்டில் ஒன்றாக இருக்கிறது நீராகாரம், நீர்ப்பொருள், அவ்வளோதான். திடப்பொருள் இருக்கிறது, திரவப்பொருள் இருக்கிறது. அதுபோல் அது நம்ம உணவாக எடுத்துக்கிறோம். ஆனால் அதனுடைய தன்மை மாற்றப்படுகின்ற பொழுது, வணிகத்திற்காக எல்லை மீறுகின்ற பொழுது, அளவு மீறுகின்ற பொழுது அதில் ஆபத்துக்கள், பக்க விளைவுகள் இருக்கிறது. இதில் முக்கியமாக எளிய மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ வந்து மாணவர்களோ இளைஞர்களோ இந்த கல் உண்பதை வந்து ஆதரித்து இன்னைக்கு வந்து பேசினா அது சீமான் ரசிப்பார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ரசிக்க மாட்டார். மாணவர்களும் இளைஞர்கள் வந்து நாங்கள் கல் கூடி ஆரம்பிக்க போகிறோம், சீமான் சொல்லிட்டாரு, எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு என்று அவர் தொடங்க முடியுமா? அதை ரசிக்க முடியுமா? அவர் அது தூண்டுற மாதிரி இருக்குதானே? அதுதான் தவறு. இதுதான் இவர் வந்து ஒரு கதாநாயகன் வந்து சீரட்டு குடிச்சு ஸ்டைலாக தூக்கி போட்டு சீரட்டு குடிச்சு நடந்தா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் அதை செயல்பாட்டுக்கு வருவாங்கிற சிந்தனை யாருக்கு இருக்கணும்? அந்த கதாநாயகனுக்கு இருக்கணும். நம்மளை இத்தனை இளைஞர்கள் பின்பற்றுறாங்க, அவர்களுடைய நலத்துக்காக நம்ம யோசிக்கணும்னு எம்ஜிஆர் போல யோசிக்கணும். எம்ஜிஆர் என்ன செய்தார்? அத்தனை படம் நடிக்கின்ற பொழுது கொடியாரா நடிக்கலை, சிரட்டு குடிப்பான் நடிக்கலை, கெட்டவனா நடிக்கலை. எவ்வளோ கோடியாக கொட்டி கொடுத்தாலும் தனக்கு ஏற்ற மாதிரி ரசிகர்களை, பொதுமக்களை வழிநடத்துகின்ற வகையிலே அவர் செயல்பட்டார். அதனால தான் அவர் முதலமைச்சர் ஆக முடிஞ்சது. ஆனால் மற்றவர்கள் நடிப்புத்தான் முக்கியம் என்று கருதி இயக்குனர் சொன்னதை கதைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொண்டு சிவாஜி கணேசன் போல, ரஜினி போல, கமல்ஹாசன் போல நடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களினுடைய மனங்களில் இல்லை. சிறந்த நடிகர்களாக போற்றப்படலாம், ஆனால் சிறந்த முன்னுதாரணமாக இல்லை. அந்த அடிப்படையில் சீமான் இந்த முன்னெடுத்ததை நான் அந்த பார்வையிலே தவறு என்று தான் சொல்வேன். நீங்கள் ஆதரவாக குரல் கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீங்களே பனை ஏறி, நீங்களே கல்லை எடுத்துக்கொண்டு, நீங்களே மேடையில் பொதுமக்களுக்கு மத்தியில் நான் கள்ள குடிக்கிறேன், உன்னால் முடிஞ்சப்பான்னு சவால் விடுவது, இது இளைஞருக்கு மத்தியில் ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்காது. அவரே கடைசியில் சொல்றாரு, நீங்க கல்லு குடிங்க, யாராவது கேட்டால் என்ன கேளுங்க அப்படின்றாரு. இதுதான் தவறான முன்னுதாரணம். அரசியலுக்காக ஒன்றை எதிர்க்கிறேன் என்கிற காரணத்துக்காக இன்னொரு தீமைக்கு துணை போய்விடக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதாவது கள்ளோ அல்லது வேறு வகையான மதுவோ அது எவ்வளோ தீங்கானதுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு மிகச்சிறந்த யோக்கியன், மிகச்சிறந்த பண்பாளன், சான்றோன், அவனுக்கு முன்னால் தவிர்க்க முடியாத ஒரு செயல்பாடை முன்வைக்கப்படுகிறது. 3 பொருளை வச்சாச்சு. இதை 3ல் ஒன்றை நீ கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தே ஆக வேண்டும் என்கிற நிலைப்பாடு. அதில் தவிர்க்க முடியாது. ஒன்று மது, இன்னொன்று அழகிய பெண், இன்னொன்று ஒரு பச்சை குழந்தை. அவரிடம் சொல்லப்பட்ட விதி என்ன? இந்த 3ல் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நீ விரும்பினால் இந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும். அதுக்கு வாய்ப்பு இருக்குது, உனக்கு சாய்ஸ். இல்லை என்றால், குழந்தையை கொள்ள மனம் இல்லை என்றால் என்ன செய்யலாம்? இந்த பெண்ணை நீ கற்பழித்து விடலாம், அல்லது உன் இச்சைக்கு நீ என்ன செய்யலாம்? நீ பணிய வைக்கலாம். இது 2வது. 3வது, நீ விரும்பினால் மதுவை குடிக்கலாம். இந்த 3ல் ஒன்றைத்தான் செய்யணும். அப்போ அவர் மிகச்சிறந்த சான்றோனாக இருந்ததுனால, மிகச்சிறிய உத்தமராக இருந்ததுனால, ஐயோ பஞ்சமா பாதகங்கள் எவ்வளோ பெரிய பாதகம், குழந்தையை கொள்வது, ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவது, விருப்பத்திற்கு மாறாக தொடுவது என்பது மிகப்பெரிய கொடுமையான விஷயமாச்சேன்னு சொல்லி பதறாரு. பதறுகின்ற பொழுது, பரவாயில்லை, நான் கள்ள வெறுக்கிறவன், மதுவை வெறுக்கிறவன், இருந்தாலும் என்னளவில் அந்த தீமையை நான் என்ன சொல்கிறேன்? ஏற்றுக்கொள்கிறேன்.
என்னால் அந்த குழந்தையினுடைய உயிர் போகக்கூடாது, என்னால் ஒரு பெண்ணினுடைய கற்பு பறிபோகக்கூடாது. அப்போ என்னையே நான் சிதைத்துக் கொள்வதற்கு இந்த மது என்னோட உள்ளே போனால் பரவாயில்லை, இந்த மதுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று என்ன செய்கிறாரு? மதுவை அருந்துகிறார். போதை தலைக்கு ஏறுகிறது, பெண்ணை பார்க்கிறார், காமவெறி ஏறுகிறது, பெண்ணை என்ன செய்கிறார்? அடைய முயற்சி பண்ணுகிறாரு. குழந்தை இடையூறாக தவழ்ந்து வருகிறது, குழந்தை தூக்கி அடித்து கொல்லுகிறார். அப்போ குழந்தையும் இறந்து போகிறது, பெண்ணையும் மானபங்கப்படுத்தியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதனுடைய மையம் என்னவாக இருக்கிறது? குழந்தையை கொண்டிருந்தால் ஒரு பாவத்தோடு போயிருக்கும், பெண்ணை கற்பழித்திருந்தால் அந்த ஒரு பாவத்தோடு போயிருக்கும். ஆனால் எந்த பாவத்திற்கும் இடந்தராத மது என்று கருதிய அவர் மதுவை குடித்ததனால் அத்தனை பாவத்தையும் செய்யக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். அப்போ அது எவ்வளவு பெரிய பாவம் மது என்பதை அங்கே கவனிக்க வேண்டியது. அதனால தான் கள்ளுண்ணாமையை வள்ளுவன் வச்சான். எப்படி மது என்பது எவ்வளவு மோசமானது, அதனால் அது அத்தனையும் செய்ய சொல்லும். பொய் சொல்ல சொல்லும், களவாங்க சொல்லும், கொலை செய்ய சொல்லும், பஞ்சமாபாதங்கள் அத்தனையும் செய்ய சொல்லும், செய்ய வைக்கும். ஏனென்றால் உன்னை அறிவை மயக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு தீமை என்பதாக வரையறுத்தார்கள். எனவே எப்படி பார்த்தாலும் அது அளவில் குறைந்ததாக இருந்தாலும் கூடியதாக இருந்தாலும் மதுதான், போதை தான். அது கள்ளாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிநாட்டு விலை உயர்ந்த மதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, அப்போ சண்முகம் சொன்னது சரின்னு நினைக்கிறீங்களா? அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா சரியில்லை. ஏன்னா கேரளாவில் சொல்கிறாங்க, கேரளாவில் மது என்பது வரவேற்கப்படுகிறது, கல் விற்பனை ஏற்கப்படுகிறது, அது ஒரு குடும்ப பானம் என்று கூட சொல்கிறாங்க. குடும்பமாக இருந்து உண்ணக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நீ கவனிக்க வேண்டியது அங்கே உள்ள தட்பவெப்பத்தை பார்க்க வேண்டும். அது அவர்கள் மலைவாழ் மக்கள், எப்பொழுதும் குளிரும் மழையுமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் அவர்களுக்கு வெப்பம் தேவைப்படுகிறது. நான் முதல்ல சொன்னது ஐரோப்பா நாடுகளில் எப்படி மது என்பது இயல்பான ஒரு பண்பாட்டு கூறாக இருப்பது போல நம் மண்ணிற்கும் அவர்கள் மண்ணிற்குள்ள வேறுபாடு அந்த தட்பவெப்பம்தான். எனவே அந்த குளிர்ச்சியான அந்த மலைப்பாங்கான பகுதியில் அது அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் எந்த தயக்கம் இல்லை. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வெப்ப பூமியாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் அதை தவிர்ப்பது என்பதுதான் அறிவாண்மையான செயல். எனவே சண்முகம் சார் சொல்லிட்டாங்கிறதுக்காக நான் சொல்லலை, அவருடைய நிலைப்பாடும் பூரண மதுவிலக்காகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓகே, ஆனால் அங்கே கேரளாவில் மறுபடியும் இந்த பாட்டிலில் கல் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதா ஒரு இது வந்திருக்கு. அங்கேயும் கம்யூனிசம் தானே. இப்போ இவர் அங்கே கேள்வி கேட்கலாம்ல? இல்லை, அதுதான் சொல்ல முடியாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்தை பொறுத்து அவருடைய கல்ச்சர் மாறும். அதுதான் முக்கியமானது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்க கம்பளி போத்திக்கிட்டு இருக்காங்க. நீ கம்பளி என்னைக்காவது பகலில் போட்டுக்கிட்டீங்களா? அவங்க தொடர்ந்து அவங்க கம்பளி ஆடை என்பது அவங்களுடைய உடம்புலேருந்து விலகாமலே முழுமையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அவங்க நெருப்பை மடியில் கட்டியிருப்பாங்க. நெருப்பை மடியில் எப்பவும் கட்டியிருப்பாங்க. காரணம் என்ன? கனல், அதுக்கு பிறகு அந்த இது கட்டியிருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட வாழ்வியலுக்கு உரிய அவர்களை நீங்கள் இங்கே அதே மாதிரி இருக்க முடியுமா? அல்லது நீங்கள் போய் இதே மாதிரி அங்கே இருக்க முடியுமா? நம்மளால ஒரு கோவணத்தை கட்டிட்டு என்ன செய்வான்? காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். சட்டை மேலேயும் இருக்காது, கீழே இருக்காது. இவனை காஷ்மீரில் விட்டு என்ன ஆவான்? விரைச்சி போயிடுவான். அப்போ இந்த சூழலெல்லாம் மனசிலே கொண்டு தான் சில விஷயங்கள் முன்னெடுக்கணும் ஒழிய நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம்னா அது முடியாது, பார்க்கக்கூடாது. ஓகே, நிறைவாக பெரியாரோட விடுதலை பத்திரிகையில் அவர் ஒரு தடவை எழுதியிருந்தார், இந்த மாதிரி கல்லை தடை செய்யணுங்கிறது அறிவற்ற செயல், அதாவது யோசிக்காம பண்ற செயல், சினிமாவை விட மோசமாவா கல்லு போயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா. ஆனா இப்ப பெரியாரியவாதிகளும் சிலரும் கல்லுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க. என்ன காரணம் இதுக்கு? நிச்சயமா பெரியார் வாழ்ந்த காலகட்டங்களில் 2 காலகட்டமாக பிரிக்கணும். தொடக்க காலகட்டங்களில் அவர் தீவிர அரசியலை முன்னெடுக்காத ஒரு காலகட்டம், ரொம்ப இதானது. அப்போ நேரங்களில் சினிமா ரசிகர்கள்ங்கிற பேரில் அவர்கள் முன்னெடுத்து போகக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், பாலாபிஷம் பண்ணுறது, என்னென்னமோ, அதாவது அபத்தமான செயல்பாடுகளை எல்லாம் ரசிகர் என்கிற பேரில் செய்கிறாங்க. அதை ரசிக்கிறாங்க, கதாநாயகர்கள் ரசிக்கிறாங்க. அவ்வளவு மோசமான உச்சத்தை தொட்டு விட்டது. ஆனால் தொடக்க காலத்திலே பெரியார் என்ன செஞ்சார்? இந்த சினிமா ரசிக கூட்டங்கள் செய்யக்கூடிய கேவலமான வேலையை விடவா இந்த மது செய்துவிட போகிறது, இந்த கல் செய்துவிட போகிறதுங்கிறத சொன்னது அவர் தெளிவாக தான் சொன்னார். ஒப்பீட்டளவில் இந்த சினிமா ரசிகத்தனத்தினுடைய தீமைகளை விட அது கம்மியானது என்று சொன்னார். இது தொடக்க காலத்தில். அதற்கடுத்து அவர் காந்தியல் கொள்கையால் இருக்கப்பட்ட பின்னால், அவருடைய அரசியல் கோட்பாடு வேறு மாதிரியாக ஆன பின்னால் தன்னுடைய சொந்த தோப்பில் இருந்த தென்னமரங்களை கூட வெட்டினார் மதுவிலக்காக. இது அவருடைய நிலைப்பாடு, அவருடைய வாழ்வியலில் அவர் அனுபவப்பட்ட நிலையிலிருந்து சொன்னது விஷயமாக பார்க்கணும் ஒழிய ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.